ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் Tamildentico. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓரல் பேத்தாலஜி எக்ஸாம் வருது. எனக்கு ஒன்றுமே படிக்கலை, நான் என்ன பண்ணுறது, எந்த டாபிக் படிக்கணுன்னே தெரில, புக்கு ஃபுல்லாக டாபிக்ஸாக இருக்குது, இவ்வளோ டாபிக்ஸை நான் எப்படி கவர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 7 days ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் த ஓரல் பேத்தாலஜி இன் யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். என்னென்னா 7 நாளில் ஒரு நாளைக்கு ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு ஜஸ்ட் 5 hours. என்னது, ஜஸ்ட் நீங்கள் 5 hours படித்தா போதும். ஆமாம், 5 hours படிச்சிங்கன்னா இந்த ஓரல் பேத்தாலஜி எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில டாபிக்ஸ் நான் சொல்லுவேன். அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இந்த டாபிக்ஸ் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பரும் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணியும் பாருங்கள். எல்லா கொஷினும் நான் சொல்ல வரல, இந்த டாபிக்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்காது. ஐ மீன் பாஸ் ஆகிடலாம். இந்த டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிட்டு நல்ல ரேங்கே எடுக்கலாம். அதனால் சீக்கிரம் கொஞ்சம் டைமில் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு கோல்டு மெடல் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வேணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வீடியோ கிடையாது. ஸோ நான் இங்கே வந்து ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஓரல் பேத்தாலஜி பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு சின்ன டிப் சொல்லலான்ட்டு இந்த இடத்துல இதை கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, எந்த ஒரு எக்ஸாம்லையும், அதாவது எந்த ஒரு ஓரல் பேத்தாலஜி எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். இன்ட்ரடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், ஈட்டியாலஜி, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இந்த 6 டாப்பிக்கை தான் நீங்கள் ஒரு ஓரல் பேத்தாலஜியில் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 6 டாபிக் பேஸ் பண்ணி, ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, ஓகேசி அப்படின்ற ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓகேசின்ற டாப்பிக்கில் இந்த 6 விஷயத்தை நீங்கள் படித்தா போதும். அண்ட் இந்த 6 விஷயத்தை நீங்கள் எக்ஸாமில் கரெக்டாக எழுதுனா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ மார்க், ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக 8 மார்க் கிட்ட நீங்கள் வாங்கலாம். அவ்வளோதான். எல்லாத்துக்குமே ஹிஸ்டாலஜிக்கல் டயக்ராம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இருந்துச்சுன்னா போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த 2 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் எப்படி படிக்கணுன்ட்டு நான் அங்கங்கே நடுவில் சொல்லுவேன், அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம இப்போது ஒரு பிளானையும் பார்ப்போம். 7 நாளில் ஃபஸ்ட்டு டே, அதாவது நான் உங்கள் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் ஷேஃபர்ஸ் புக் இருக்கு இல்லையா, அந்த ஷேஃபர்ஸ் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஷேஃபர்ஸ்லேருந்து தான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்ல போகிறேன், ஓகேவா? ஸோ இந்த ஷேஃபர்ஸ் புக்கில் டாபிக் வைஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் டே 1 ஃபஸ்ட்டு டே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட் போட்டுக்கணும், ஹாஃப் சைஸ் நோட். அந்த ஹாஃப் சைஸ் நோட்டில் ஜஸ்ட் இப்போ நீங்கள் இன்றைக்கி படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த டாப்பிக்கை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது. அந்த லெசன் தான் ஃபஸ்ட் டே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த லெசனில் இப்போ இதுதான் ஹெட்டிங்னா ஹெட்டிங்கை போட்டு, அண்ட் அதில் என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது அந்த ஹெட்டிங்கை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, அந்த டிசீஸ்க்கு ரெலவெண்ட்டாக 2 பாயிண்ட், ஐ மீன் இந்த டிசீஸ்க்கு ரெலவெண்ட்டாக 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து பிளான். ஸோ இந்த பிளான் பொறுத்த வரைக்கும் டே 1ல் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸில் இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் படிக்கும். நிறைய கொஷின்ஸ் இருக்கும், நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அது எதுவும் வேணாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் நான் கீழே கொடுக்குறேன், அண்ட் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறதோ இல்லை ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது. ஜஸ்ட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சிட்டிங்க, அந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதுங்க, அவ்வளோதான். அந்த பிடிஎஃப்ல இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். எந்த டாபிக் படிக்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த மெட்டீரியல். ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஸோ வளவலன்னு பேசாமல் டாபிக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டேயில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்ற ஒரு லெசனில் எடுத்துகிட்டு டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஜாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதில் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஜாஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோக்னாத்தியா, மேக்ரோக்னாத்தியா, அந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும். எஸ், மைக்ரோக்னாத்தியா, மேக்ரோக்னாத்தியா, ஏக்னாத்தியா, அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேர்ம்ஸை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு எழுதிட்டு அந்த டேர்ம்ஸில் 2, அதாவது அதை பற்றி ஒரு 2 பாயிண்ட் படித்தா போதும், எனி 2 பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். எனி 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். அந்த 2 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஐஃபன் போட்டு இப்படி எழுதி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது
என்ன சொல்லலாம், மைக்ரோ க்னாத்தியா அப்படின்னா, மைக்ரோனா ஸ்மாலு, க்னாத்தியானா ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அந்த டேர்ம் எழுதிக்கோங்க. அண்ட் இதோட அசோசியேட்டட் சிண்ட்ரோம்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த சிண்ட்ரோமோட நேம் எழுதிக்கோங்க. வேறு எதுவுமே வேணாம். இது எல்லாத்துலேயும் அசோசியேட்டட் சிண்ட்ரோம்ஸ் இருக்கும். அந்த சிண்ட்ரோம்ஸோட நேம் எழுதிக்கோங்க. ப்ளஸ் அப்படின்னா என்னன்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இதை மட்டும் உங்கள் குட்டி நோட்டில் கரெக்டாக எழுதி வச்சுட்டு ஜஸ்ட் படிச்சிங்கன்னா போதும். ரொம்ப படிக்க வேணாம். ரொம்ப படிச்சிங்கன்னா உங்கள் டைம் இழுத்துரும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 5 ஹார்ஸ் டைம். அந்த 5 ஹார்ஸில் இது பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை 1/2 அன் ஹவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 1 1/2 ஹவர், 2 ஹவர், 2 1/2 ஹவர், 3 ஹவர்ஸ். 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட முடிச்சிடலாம் இந்த டாப்பிக்கை. அது போக 4 ஹவர்ஸ் இதோ இருக்கு பாருங்கள் இந்த 2 டாபிக். ஸோ 4 ஹவர்ஸில் முடிச்சுட்டு வச்சுக்கிட்டா கூட ஒரு நடுவில் 1 ஹவர் பிரேக். ஸோ 5 ஹவர் கணக்கு. இந்த மாதிரி 5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் பிரித்து படித்தா போதும். ஒரு நாளைக்கு 5 ஹவர்ஸ். அதுக்கு மேலே வேணாம். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், என்ன வேணால் பண்ணலாம். நான் ஜஸ்ட் நார்மலான பீப்புளுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்சஸை ஒரு 2 பாயிண்ட் எழுதிக்கணும். அவ்வளோதான். இதை எழுதி வச்சுட்டு அன்றைக்கி 5 ஹவர்ஸ் படித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷினுக்கு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரீகலெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எழுதாதீங்க. எழுதி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. கடைசி டைமில் ஜஸ்ட் நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் வேணாம். அவ்வளோதான். ஸோ டே 1 முடிஞ்சிச்சு. நீங்கள் டே 1ல் மற்ற டைமில் என்ன வேணால் பண்ணலாம். நான் சொல்கிறது 24 ஹவர்ஸில் 5 ஹார்ஸ் தான். மீதி எவ்வளோ இருக்குது? 19 ஹார்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதை பற்றி கவலை இல்லை. ஸோ டே 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 டாபிக் தான். ஃபஸ்ட் நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபஸ்ட்டு முக்கியமாக இருக்கக்கூடிய டாபிக் தான் முதல்ல இருக்குது. நம்ம புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதை டீட்டெயிலாக படிச்சிருங்க. சும்மா அப்படி படிக்காதீங்க. நீங்கள் அதாவது 2 பாயிண்ட் தான் நான் படிக்க சொல்கிறேன். அந்த 2 பாயிண்ட்டும் நச்சுன்னு படிக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போது ஓகேசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஓகேசியில் அது டெவலப்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜிக்கல் டயக்ராம் எதுவும் பெருசாக இருக்காது. இருந்தால் நார்மல் டயக்ராம் இருக்கும். அதை வரைஞ்சிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வைஸ் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. சாரி, அது வேறு. இந்த பேட்டர்ன் வைஸ் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும். இந்த ஓகேசி டென்டிஜிரசிஸ் செகண்ட் லெசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் படிக்கணும். இந்த மெத்தடில், அதாவது இன்ட்ரடக்ஷன், கிளாசிஃபிகேஷன், ஈட்டியாலஜி, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், ட்ரீட்மெண்ட். இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் படிக்கணும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டே 2 பொறுத்த வரைக்கும் ஓகேசி, டென்டிஜிரசிஸ்ட்டு, இந்த 4 டாபிக் தான். சிஸ்ட் லெசனில் நிறைய இருக்கும். அது எதுவும் வேணாம். ஜஸ்ட் சிஸ்டோடைய கிளாசிஃபிகேஷனை படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்ட் லெசனில் இந்த 4 டாபிக் மட்டும் படிங்க. வேறு எதுவும் வேணாம். அதே தான் ஒடன்டோஜெனிக் டியூமர்ஸும். ஒடன்டோஜெனிக் டியூமர்ஸுடைய கிளாசிஃபிகேஷன் படிங்க. கிளாசிஃபிகேஷன் படித்ததுக்கப்புறம் இந்த 4 டாபிக் படிங்க. வேறு எதுவும் வேணாம். ஆனால் இந்த 4 டாப்பிக்லையும் தரவாக இருக்கணும். அதுதான் கான்செப்ட். நான் சொன்ன மாதிரி சின்னதாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த குட்டி குட்டி நோட்ஸ் ஏன் எடுக்கணும், அதாவது ஹின்ஸ் மாதிரி. இப்போது அமிலோபிளாஸ்டோமா அப்படின்னு ஐஃபன் போட்டு அமிலோபிளாஸ்டோமாவை பற்றி ஒரு லைன், அதோட டெஃபினிஷன், இட் இஸ் ஏ யூனிசென்ட்ரிக் நான் ஃபங்க்ஷனல் அந்த மாதிரி வரும். அந்த டெஃபினிஷன் வந்து எழுதி வச்சுட்டு அமிலோபிளாஸ்டோமோட டைப்ஸ் எழுதிட்டு அந்த அமிலோபிளாஸ்டோமோட ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட்டாக ஐஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. கடைசியாக எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி அதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 நாள் படிச்சிங்க இல்லையா? என்னது 7 நாள் படிச்சிங்க. 7 நாள் 7 × 5 35 ஹவர்ஸ் படித்ததை ஜஸ்ட் 5 ஹவர்ஸில் நீங்கள் முடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த நோட்ஸ். ஸோ நீங்கள் கை வலிக்குது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு சோம்பேறி, நான் உங்களை எழுதவே சொல்லலை, வளவலன்னு எழுதவே சொல்லலை. ஜஸ்ட் உங்களுடைய டாபிக் நேம் எழுதுங்க. அதில் ஒரு 2 கீவேர்டு எழுதுங்க. வேறு எதுவுமே வேணாம். அவ்வளோதான். சரி, அமிலோபிளாஸ்டோமா, இந்த எஸ்ஓடி, ஏஓடி, ஒடன்டோமா, இந்த 4 டாபிக் மட்டும் இந்த லெசனில் படித்தா போதும். இந்த லெசனில் இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும் மீன்ஸ் இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்காமல் போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஸோ இந்த செகண்ட் டே பிளான் முடிஞ்சிச்சு. டே 2 முடிஞ்சிச்சா? முடிஞ்சவொடனே அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எழுதுங்க. சும்மா ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் போதும். 5 வருஷம் கொஷின் பேப்பர் எடுத்து ஜஸ்ட்டு அந்த உங்களுக்கு கொஷினில் ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். டே 2 முடிஞ்சிச்சு. டே 3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா ஒரே லெசன் தான். இந்த எபித்தீலியல் நியோபிளாசம்ஸ் ஆஃப் ஓரல் கேவிட்டி தான் லெசன் பேர். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லெசன். நிறைய கொஷின் இந்த லெசன்லையும் இதுக்கு அடுத்த லெசனில் இருந்தும் எப்போவுமே கொஷின் பேப்பரில் இருக்கும். ஸோ அதனால் டே 3 பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்க்ளூசிவாக இந்த லெசனுக்கு ஒதுக்கிடுங்க. என்னென்னா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் நல்லா டீட்டெயிலாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டயக்ராம்ஸ்லாம் போட்டு இது எல்லாத்துக்குமே
ஹிஸ்டாலஜிக்கல் டயக்ராம்ஸ் இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் ஒரு 1 hour ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இந்த டாப்பிக்கை நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் டாபிக். ஸோ இந்த 4 இந்த 6 ஸோ இந்த 6 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 அந்தமாரி ஒரு 5 hours படி. நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா அப்ரப்டாக ஃபஸ்ட் ஹவர்லேருந்து 5 மணி நேரம் நான் படிக்க சொல்லலை. ஒரு 1.5 hours படிக்கிறீங்களா, பிரேக். ஒரு 1.5 hour படிக்கிறீங்களா, பிரேக். அப்புறம் ஒரு 1.5 படிக்கிறீங்களா, பிரேக். அப்புறம் லாஸ்ட் ஒரு 1/2 hour, அதான் ஒரு 1 hour, 1/2 hour முடிச்சுட்டு 1/2 hourல கொஷின் பேப்பர் பார்க்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஆஸ் சிம்பிள் அஸ் பாசிபிள் வச்சுக்கோங்க. இவ்வளோ இருக்குன்னு தயவு செஞ்சு அந்த ஷேஃபர்ஸில் இருக்க இன்ட்ரடக்ஷன் பேஜை எடுத்து பார்த்துட்டு என்னடா இவ்வளோ டிசீஸ் இருக்குது, எப்படி கவர் பண்ண போகிறேன்னு பயப்படாதீங்க. இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் ஆகிற அளவுக்கு கொஷின் வந்துடும். நான் சொல்கிறேன் இந்த சிலபஸில் இருந்து. ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் அதை பாருங்கள். நீ தான் பெரிய ஆளாச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா படிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டே 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெசன், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஓரல் ஃபைப்ரோமா, ஆசிஃபைங் ஃபைப்ரோமா, லைப்போமா, இந்த டாபிக்ஸ்லாம் இங்கே சொன்னால் வேஸ்ட்டு. ஜஸ்ட் இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு டியூமர்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட் நிறைய இருக்குங்க. டியூமர்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட் அதெல்லாம் எதுவும் படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா பினைனு, இந்த பினைனில் ஒரு 3, அப்புறம் மேலிக்னண்ட்டில் ஒரு 3, அப்புறம் எக்ஸ்ட்ரா 2. இது வந்து சைலடினோசிஸ், ஜாகரன் சிண்ட்ரோம். இந்த சிண்ட்ரோம் இம்பார்ட்டண்ட்டாக அதை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதை மட்டும் படிச்சிருங்க. 4th டே முடிஞ்சிடும். 5th டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 4 பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து தான் அதிகப்படியான கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 4 படித்தா போதும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் 4 படித்தா போதும். இன்னும் சொல்ல போனால் இந்த எம்எம்ஆர்ன்றது நம்ம சேனலில் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். மீசேல்ஸ்னால் என்ன, மம்ஸ்னால் என்ன, ருபெல்லானா என்னன்னு தனித்தனி வீடியோவே இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துட்டிங்கன்னா போதும். ஒரு 10 minutes உங்களோட டைம் யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அழகாக ஒரு 5 marks 10 marks எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இது தென் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கு தான் ஸ்டார் போட்டிருக்கேன். 10 marksல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த இடத்துல நான் ஸ்டார் போட்டிருக்கேன். தென் ஹெச்ஐவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஓரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவின்னு ஒரு கொஷின் வரும். என்னென்னா நம்மளுடைய வாயில் ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருக்குன்னா அவங்களுடைய வாயில் என்னென்ன லீஷன்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஓரல் மேனிஃபெஸ்டேஷன். இதை 3 பிரிப்பாங்க. ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் அண்ட் லீஸ்ட் அசோசியேட்டட், அந்த மாதிரி 3 பிரிச்சுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒரு டேபிளர் காலம் மாதிரி இருக்கும், அதை படிச்சிங்கன்னா போதும். இது வேறு ஒன்றும் வேணாம். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் டே 5ல் ப்ளஸ் மைக்காட்டிக்கும் இந்த டென்டல் கேரிஸும், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. மைக்காட்டிஸில் இந்த 2 படித்தா போதும். மியூகார் மைக்கோசிஸ், கேண்டிடியாசிஸ் இம்பார்ட்டன்ட் கொஷினுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்டல் கேரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தியரி என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு வென் டயக்ராம் மாதிரி இருக்கும், அந்த வென் டயக்ராம் மட்டும் போட்டிங்கன்னா கூட போதும். இந்த தியரி ஒரு 4 லைன் கீழே எழுதணும், வென் டயக்ராம் போட்டுட்டு, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது? இதெல்லாம் சொல்லிட்டேன். கேரிஸ் ஆக்டிவிட்டி டெஸ்ட் ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு படித்து வச்சு அப்படின்னா என்னன்னு மட்டும் படிங்க. 5 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. எப்பயாச்சும் கேட்பாங்க, 50-50 சான்ஸ் தான். ஸோ இதை ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. இந்த 3 டாபிக் படிச்சிங்கனாலே போதும். இந்த டென்டல் கேரிஸ் லெசன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின் இங்கேருந்து தான் வரும். ஹிஸ்டோபேத் இம்பார்ட்டன்ட்டு, எப்போவுமே ஹிஸ்டாலஜி இம்பார்ட்டன்ட் தாங்க ஓரல் பேத்தாலஜி பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக டே 6 நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நிறைய டாபிக்ஸ் இருக்கும் இதுக்கப்புறம். பட் எல்லாமே சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். சின்ன டாபிக்ஸ்ன்ற பட்சத்தில் டக்குன்னு முடிச்சிடலாம். அதனால் அக்யூட் வெர்சஸ் க்ரானிக் பல்பைட்டிஸ்னால் என்னன்னு படிச்சிருங்க. சிம்பிள் அக்யூட் கிரானிக் பல்பைட்டிஸோட டிஃப்ரென்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் கிரானிக் ஹைப்பர் பல்பைட்டிஸ்னாலும் என்னென்னு பார்த்துருங்க, அவ்வளோதான். டே 6 அண்ட் டே 6ல் பல்ப்பு பெரடான்ஷியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சேவா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், லேம்னா ப்ராப்ரியா, இது ரெண்டுமே 5 மார்க்கில் தாங்க கேட்பாங்க. ஜிஞ்சேவாவோட பார்ட்ஸ் பார்த்துக்குங்க, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ ஜிஞ்சேவா, மார்ஜினல் ஜிஞ்சேவா, அட்டாச் ஜிஞ்சேவா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துருங்க. சிமெண்டோ எனாமல் ஜங்ஷனுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஸ்லைட்ஸ்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் சிஇஜே இருக்கும். அந்த 10% ஒரு சிஇஜே இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3 டைப்ஸ் இருக்குது. தென் ஸ்ப்ரெட் ஆஃப் ஓரல் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் ஓரல் இன்ஃபெக்ஷனில்
இது வந்து அதாவது ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் படிக்கிறீங்களோ இல்லையோ, அந்த செகண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் நல்லா படிச்சிருங்க. செல்லுலைட்டிஸ், லூட்விக்ஸ் ஆஞ்சினா இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அண்ட் 2த்துக்கும் தனித்தனி 5 மார்க்ஸா கேட்கலாம். ஈவன் 2த்தையும் தனித்தனி 10 மார்க்கா கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ படிச்சிருங்க. அண்ட் மேக்ஸிலரி சைனஸ்க்கு ஒரு ஹிஸ்டாலஜி டயகிராம் இருக்கு. அத பார்த்துட்டீங்கனாலே போதும். ஆஸ்டியோமைலிட்டிஸ் பொறுத்தவரைக்கும் 5 மார்க் ரேஞ்சில படிச்சா கூட போதும். அது என்னென்ன அத நான் மேல ஒரு 5 டாபிக் சொல்லியிருக்கேன்ல. இன்ட்ரோடக்ஷன், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹிஸ்டோபேத்தாலஜி, மேனேஜ்மெண்ட் இந்த 4 பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஸ்டியோமைலிட்டிஸ்ல இருக்கு ஒரு 4 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அத மட்டும் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். தென் அனீமியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாங்க. டே 6ன்றபோது நீங்க ஆல்ரெடி 4 நாள் படிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ கவலையே வேண்டாம். ஹெமடாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனீமியா மட்டும் படிச்சா போதும். அதுலேயும் அயர்ன் டெஃபிஷியன்சி அனீமியானா என்ன, பிளம்மர் வின்சன் சிண்ட்ரோம்னா என்னன்னு அந்த ஒரு சிண்ட்ரோம் இருக்கு. அதை பற்றி படிச்சுக்கோங்க. தேவைப்பட்டா சிக்கிள் செல் அனீமியா பற்றி படிச்சுக்கோங்க. வேற எதுவுமே வேணாம். அண்ட் அலர்ஜிக் டிசீசஸ் பொறுத்த வரைக்கும் சார்காய்டோசிஸ்னா என்ன, கான்டாக்ட் ஸ்டொமடைட்டிஸ்னா என்னன்னு 2 விஷயத்தை பற்றி ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சிட்டா போதும். இதுதான் டே 6ஓட பிளான். ப்ளஸ் விட்டமின் சி உடைய டெஃபிஷியன்சி என்னது, ஸ்கர்வி அண்ட் அதோடைய டெஃபிஷியன்சியோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மேனேஜ்மெண்ட்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் டே 6. ஆல்மோஸ்ட் ஓரல் பேத்தாலஜி முடிச்சிட்டோம். கடைசி டே 7 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்ரெசிவ் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆஃப் த டீத் ரொம்ப சின்னதாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெசன் ஒன்றுமே இல்லை, அழகாக எழுதிடலாம். அட்ரீஷன்னா ஆக்சுவலாக அட்ரீஷன்றது பல்லு தேய்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ரீஷன், அப்ரேஷன், எரோஷன், அப்ஃப்ராக்ஷன் இது 4த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பல்ப் கால்சிஃபிகேஷன் பாருங்கள், ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி இருக்குது. 3 டைப் இருக்குது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் ரிசாப்ஷன்னா என்ன, எக்ஸ்டர்னல் ரிசாப்ஷன்னா என்ன, இது 2த்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு படிச்சிருங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டூத் ஆஃப் மம்மரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. பிங்க் டூத் ஆஃப் மெமரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்ன, ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஹைப்பர் சிமெண்டோசிஸ்னா என்ன, அவ்வளோதான். இது சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட்ஸ் ஓரியன்ட் தான் இந்த ரெக்ரெசிவ் ஆல்ட்ரேஷன் ஆஃப் டீத்ன்ற லெசன் ஃபுல்லாகவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரக்சிசம்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. இந்த லெசனில் வேறு எதுவும் தேவையில்லை. இதில் நிறைய கொடுத்துருப்பான். சினாப்சிஸில் நிறைய டாபிக் கொடுத்துருப்பான் இந்த லெசனில். அது எதுவுமே வேணாம், அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. பிரக்சிசம் பேஜ் எடுங்க, பிரக்சிசம் மட்டும் படிங்க, அடுத்த லெசனுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். கடைசி லெசன் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஆஃப் ஓரல் வூண்ட். நிறைய நடுவில் ஒரு சில லெசன்ஸ்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சில லெசன்ஸ் பற்றிலாம் தேவையில்லை. அதெல்லாம் கடைசி நேரத்தில் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா படிங்க, இல்லைனா வேணாம். என்னை கேட்டால் வேணான்னு சொல்லுவேன். ஜஸ்ட் இதை படிச்சிங்கனாலே பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் எப்பயாச்சும் ரேராக ஒரு சில கொஷின் மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. பட் பேசிக்கான நாலேஜ் இதில் தான் இருக்குது. இதை அவசியம் படிச்சாகணும். அண்ட் லாஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட்டிவ் சைட்டாலஜினா என்னென்னு படிச்சுக்கோங்க. அண்ட் ட்ரை சாக்கெட்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. ட்ரை சாக்கெட்டுக்கு இன்னொரு பேர் தான் சிக்கா டொலரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சாரி, கீபோர்ட் தெரியாமல் அழுத்திட்டேன், அதனால் இப்படி வந்துச்சு. ஸோ சிக்கா டொலரோசா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு கொஷினில் அதிகமாக ட்விஸ்ட் வைக்கிற இடம் என்னென்னா டிக் டொலரெக்ஸ், சிக்கா டொலரோசா, இந்த 2 விஷயம் தான். சிக்கா டொலரோசானா ட்ரை சாக்கெட் அண்ட் டிக் டொலரெக்ஸ் அப்படின்னா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாவோட உங்களுடைய ஓரல் பேத்தாலஜி ரேப்பிடாக முடிச்சிருங்க. அவ்வளோதான். இதோடு முடிச்சுட்டு உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக 2 10 மார்க்கு 10 5 மார்க்கில் 12 கொஷினில் 7 கொஷின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினாக தான் இருக்கும். அந்த 7ல் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் உங்களுக்கு 1 இல்லை 2 10 மார்க் தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். ஸோ 70 மார்க்ஸுக்கு ஈஸியாக நீங்கள் 40லேருந்து 50 மார்க்ஸ் எடுத்துடலாம். அவ்வளோதான், பாஸ் ஆகிடலாம். ஈவன் நல்ல மார்க் எடுத்தால், இன்னும் நல்ல ப்ராக்டிக்கல் மார்க் எடுத்தால் டிஸ்டிங்ஷனே வாங்கலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் காய்ஸ். இதை மட்டும் படிச்சுக்கோங்க. 7 days ஸ்ட்ராட்டஜி இந்த பிடிஎஃப்பும் கீழே கொடுக்குறேன். அண்ட் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை முடிச்சுட்டு ஓரல் பேத்தாலஜி எடுத்து வச்சுட்டு மற்ற 2 சப்ஜெக்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை உங்கள் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாருன்னா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட்ஸ் லேர்ன் மெடிசன் இன் அவர் தமிழ்.